ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் மகன் பார்த் பவாருக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்திற்கு 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் விதிகளை மீறி 300 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள புகார் அம்மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. மேலும் அந்த நிலத்தை வெறும் 500 ரூபாய் முத்திரை தாளில் எழுதி வாங்கியிருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜகவின் தலைமையில் இருக்கும் அரசில் துணை முதல்வராக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் உள்ள நிலையில் அவரது மகன் பார்த் பவாரின் நிறுவனத்திற்கு புனேவில் உள்ள அரசுக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலம் விதிகளை மீறி விற்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலம் வெறும் 300 கோடி ரூபாய்க்கு கைமாறி இருப்பதாக புகார் வெடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலத்தை வெறும் 500 ரூபாய் முத்திரை தாளில் பார்த் பவாரின் நிறுவனமான அமீடியா என்டர்பிரைசஸ்க்கு வழங்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரப்பதிவு விதிகளின்படி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்க முடியாது என்ற விதி இருக்கும்போது அரசு நிலம் துணை முதல்வரின் மகனுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு விற்கப்பட்டிருப்பது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மேலும் இந்த விவகாரம் வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் புனே துணை பதிவாளர் ரவீந்திர தாரு, தாசில்தார் சூரியகாந்த் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இது குறித்து பேசியுள்ள மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், பாஜக தலைமையிலான கூட்டணி வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதால் நிலம் வழங்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக வருவாய் மற்றும் நிலப்பதிவுத்துறைகளிடமிருந்து கூடுதல் தகவல்கள் கேட்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.